சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நந்தினி கிட்ட டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க கிருபா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நந்தினி ஷாக் ஆகுறாங்க. உடனே டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் அவள் கண்மொழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அபார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னவோ சொல்கிறீங்க, எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இப்போ நீங்கள் வந்து அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே அவங்க இப்படி அவசரப்பட்டுட்டாங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் எங்களுக்கு தான் அசிங்கம், அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா, ஆனால் வந்து அபார்ட் பண்ண முடியாதுமா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்துட்டு சரி, ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க, என் பையன்கிட்ட கூட சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அந்த டாக்டர் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. காரில் போயிட்டுருக்கும் போது நந்தினி கிருபாவை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல காரை வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே கிருபா வந்துட்டு ஆண்டி எதுக்காக இங்கே நிறுத்துனீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல கார் விட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி எதுக்காக இறங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஓஹோ உனக்கு காரணம் சொன்னாதான் நீ இறங்குவியா, முதல்ல இறங்கு அப்படின்னு சொன்னதுமே கிருபா இறங்கி வராங்க. நந்தினி இறங்கி வந்து கிருபாவை பலார்னு அறையிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ ஏமாத்துவா அப்படின்னு அப்படியே அரைஞ்சதுமே கிருபா வந்துட்டு என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏய் வாயை மூடு, இதுக்கு மேலே ஏதாவது பேசினே அப்படியே உன்னை சாகடிச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஆண்டி என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்படியே நடிக்காதடி, உன் வண்டவாளையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, டாக்டர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே, டாக்டரா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, ஏய் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்காத, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்ட உடனே கிருபா வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து நந்தினி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு எப்படிடி வேற ஒருத்தர் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேடி, உன்னை போய் நான் எப்படிடி விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் விக்ரமோட சொத்தெல்லாம் அடையணும்னு எப்படியோ பிளான் பண்ணனே, இப்போ எல்லாமே போச்சே, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படிடி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து நந்தினி வந்து புலம்புறாங்க. இப்போ கிருபா வந்துட்டு ஆண்டி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி ரொம்ப கோவப்படுறாங்க. இப்படி எல்லாமே போச்சு, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேனே, என்னை நல்லா ஏமாத்திட்டியே அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்க, அப்போது நந்தினி வந்து கிருபா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஹேய் சொல்லுடி அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்க, அப்போ கிருபா வந்துட்டு அவங்களோட லவ் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க மகேஷ்னு ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து பணக்கார பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணமாக பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க இருக்கிற வீடு இஎம்ஐயில் போயிட்டுருக்கோம், ஜாப் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மகேஷ் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீ பணக்கார பையன் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ இப்படி இருக்கியே அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட வந்து சண்டை போடும்போது எல்லாமே வந்து பணத்தை வச்சு மட்டுமே கிடையாது, அன்பாக இருக்கணும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து கிருபா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அப்போது அந்த சமயம் பார்த்து தான் கரெக்டாக வந்து நந்தினி வந்து அந்த டீலை பற்றி கிருபா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அதனால் கிருபா வந்து அந்த டீலுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை அப்படியே நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அடி பாவி இப்படி மொத்தமாக என்னை ஏமாத்திட்டியே, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, வேற ஒருத்தன் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கே, உன் பிளானும் இப்போ சொதப்பிடுச்சு, ஏன் பிளானும் இப்போ சொதப்பிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நந்தினி ரொம்ப புலம்பா. இப்போ கிருபா வந்துட்டு ஆண்டி அப்படிலாம் எதுவும் ஆகாது, எதுக்காக நீங்கள் இப்படி புலம்புறீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, எப்படி பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் உன் வயிறு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும், நம்ம என்னென்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் முதல்ல ஒரு 7 நாளில் கல்யாணத்தை பண்ணுற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி வந்துட்டு நீ எப்படி பார்த்துப்ப அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியாவது இது விக்ரமோட குழந்தை தான் அப்படின்னு நான் நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏ புட்டால் எப்படி நீ அவனை நம்ப வைப்ப, கல்யாணம் நாளைக்கே பண்ணால் கூட 1 மாதம் தான் ஆகும், அதுக்குள்ளே எப்படி 4 மாதம் குழந்தை உன் வயிற்றில் வளருதுன்னு அவன் கேட்க மாட்டானா, ஏண்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒன்றும் இப்போது விக்ரமோட குழந்தை தான் வந்து என் வயிற்றில் வளருதுன்னு நிரூபிக்கிறது அவசியம் கிடையாது, உடனே கல்யாணத்தை பண்ணணும், சொத்து உங்கள் பேருக்கு மாற்றணும், இதுதான் நமக்கு முக்கியம், அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கும் நம்ம உஷாராக இருக்கணுன்றதுக்காக நான் வேற ஒரு பிளானும் போட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி வந்து என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படியாவது வந்து விக்ரம் கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு வந்து நிறைய முறை ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் வந்து
சுத்தமாக முடியல. ஆனால் வந்து நேற்று ராத்திரி வந்து நான் விக்ரமுக்கு வந்து கால் பண்ணி பார்த்தேன். எப்படியாவது நம்ம விக்ரம் கூட நெருக்கமாக இருக்கணும், நம்ம காரியத்தை சாதிக்கணும். நாளைக்கு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கூட அது விக்ரமோட குழந்தை தான், நம்ப வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கிருபா யோசிச்சுக்கிட்டு விக்ரமுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் அட்டென்ட் பண்ண மாட்டார். என்ன இவர் எடுக்கவே மாட்டார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கும் வந்து அவர் எந்த ரிப்ளே இருக்காது. கொஞ்சம் நேரம் பொறுத்து விக்ரமே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. மகா, இந்த மாதிரி நான் ரொம்ப அப்செட்டில் இருக்கேன். நாளைக்கு நம்மளோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போதில்ல, அதில் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போது நான் உங்ககிட்ட பேசினேன்னா கூட வந்து ஏதாவது நான் பேசிடுவேன், அது உன் மனசை தான் கஷ்டப்படுத்தும். அதனால் நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, எப்படியும் கல்யாணம் ஆன அன்றைக்கே வந்து நம்ம ஃபஸ்ட் நைட்டை வச்சு நாம் இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து நந்தினி கிருபா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை அப்படியே நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படியே என்னவோ எல்லாத்தையும் பண்ணிட்டா மாதிரியே என்கிட்ட வந்து சீன் போட்டேன், எதுவும் பண்ணாமல் நின்றுட்டுருக்க, நீ என்ன தான் பண்ண போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ கிருபா வந்துட்டு, ஆண்டி இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எப்படியாவது அந்த சொத்தை வந்து உங்கள் பேருக்கு மாற்றலாம், நாம் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்ல, நந்தினியும் சரி நான் எப்படியாவது ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வந்து நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயம் வந்து குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால தான் நான் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையுமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்காக வராங்க. உள்ளே வந்து மகா, ஜோதி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மகா வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், அப்போ தான் வந்து அவள் எதுக்காக மயங்கி விழுந்தா, என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த விஷயமும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க வந்து வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிருபாவும் நந்தினியும் வெளியவே பேசிக்கிட்டு நம்ம மேலே வந்து அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு உள்ளே வராங்க. அப்போ மகா வந்து அப்படியே நந்தினியை பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நந்தினியும் கிருபாவும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஹலோ நில்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க நின்று திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.